ஸோ வெல்கம் பேக் டு மை வீடியோ. இது என்னோட செகண்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 1ஓட கண்டினியூவேஷன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டயட் ஆஃப் மை லைஃப், ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் டயட் ஆஃப் மை லைஃப் வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல தான் நான் ஆரம்பிக்கிறேன். அப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்ன இயர் 2017 18 ஞாபகம் இல்லை, பட் அப்பதான் ஆரம்பிக்கிறேன். அப்போ என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா 105 103 அப்படி இருக்கும்னு வச்சுக்கலாம். 105 103 இருக்கும். ஸோ அந்த டயட்ல நான் ஆரம்பிக்கிறேன். என்ன டயட் அப்படின்னா பாலியோ கீட்டோ. அந்த டைம்ல அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ல இருந்தது. இப்போ நிறைய டயட்ஸ், நோ சுகர் டயட் அந்த மாதிரிலாம் ஃபேமஸ்ல இருக்கு. அந்த டைம்ல அது ரொம்ப வைரல் ஆயிட்டு இருந்தது. நிறைய பேருக்கு அந்த வெயிட் லாஸ் பண்ணி குழந்தைலாம் பிறந்தது, விச் இஸ் அன் அமேசிங் திங்ல. பட் 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 அது சஸ்டைனபிள் டயட் கிடையாது. ஏன் சஸ்டைனபிள் டயட் இல்லைன்னு சொல்றேன்னா, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு சஸ்டைனபிள் இல்லை. ஏன்னா இன்னுமே அந்த குரூப்ல நிறைய பேர் அந்த டயட் இருந்துட்டு தான் இருக்காங்க. அது ஒரு லைஃப் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் என்ன மாதிரி ஆளுக்கு அது சஸ்டைனபிள் இல்லை. ஏன்னா நல்லா சோறு இல்லாம வாழ முடியாதுங்க. நான் சோறு இல்லைன்னா செத்து போயிடுவேன். லிட்டரலி சொல்லணும்னா நான் இன்ன வரைக்குமே ரைஸ் சாப்பிடுவேன். அது ஏதாவது ஒரு ஃபார்ம்ல சாப்பிடுவேன். இட்லியாவோ தோசையாவோ இல்ல சாதமாவே சாப்பிட்டுடுவேன். என்னால சாதம் இல்லாம இருக்க முடியாது. ஆனா அந்த டயட்ல நீங்க சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சாப்பாடுனா சாதம், ரைஸ் சாப்பிடக்கூடாது, வீட் சாப்பிடக்கூடாது, கோதுமை சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு இல்லாம நாங்க வாழ முடியாது. உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, வேர்க்கடலை சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சரிங்களா? கிழங்கு வகைகள் சாப்பிடக்கூடாது. ஆனா நான் இப்ப என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, சிக்கன் சாப்பிடலாம், பன்னீர் சாப்பிடலாம், மட்டன் சாப்பிடலாம், பட்டர், கீ, சீஸ், அந்த மாதிரி ரொம்ப ஃபேட், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நீங்க சாப்பிடலாம். ஸோ அந்த டயட்டோட மெயின் ஐடியாலஜியே ஃபேட் சாப்பிட்டு ஃபேட் பர்ன் பண்றது. சிம்பிளா சொல்றேன், அதுதான் அந்த டயட்டோட மெயின் ஐடியாலஜி. அமேசிங் டயட். உங்களுக்கு பிசிஓடி இருந்தா, தைராய்டு இருந்தா, இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய வினோதமான டிசார்டர்ஸ் இருந்தா, உங்களுக்கு அந்த டயட்னால அது சரியாயிடும். இன்ஃபேக்ட் எங்க அம்மாக்கு வந்து வால் திக்னிங் இருந்தது, யூட்ரஸ் வால் திக்னிங் இருந்தது. அது இருந்தது சரியா போயிடுச்சு. ஸோ அமேசிங் இல்ல, பட் லைஃப் லாங் இருக்க முடியாது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அந்த டயட் இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் எக்கனாமிக்கலி ஸ்டேபிளா இருக்கணும். அதாவது கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கணும்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கே உங்களுக்கு 100 ரூபாய் கிட்ட ஆகும், ஒரு 100 ருபீஸ் ஆகும். எப்படின்னா, நீங்க முட்டை சாப்பிடணும், கன்ஃபார்மா சிக்கன் சாப்பிடணும், பன்னீர் சாப்பிடணும், பட்டர், சீஸ், கீ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் போது அது உங்களுக்கு ஒரு விலை கம்மியான ஒரு டயட்டா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. சோ அதனால அது ஒரு சஸ்டைனபிள் டயட் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். அது இன்னுமே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க, பட் என்னால அது இருக்க முடியாது. அந்த டயட் தான் நான் ஆரம்பிச்சேன் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. 2 மாசத்துக்கு மேல என்னால இருக்க முடியல. ஏன்னா எனக்கு அதுல இருக்க சாப்பாடு ஒண்ணு கூட பிடிக்காம போயிடுச்சு. கிரில் சிக்கன், பன்னீர் பட்டர் மசாலா, சிக்கன் பட்டர் மசாலாவே எனக்கு பிடிக்காம போக ஆரம்பிச்சிருச்சு. வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. சுத்தமா பிடிக்கல. சோ நான் என்ன பண்ணுவேன்னா, பாலியோ டயட் இருக்கிறதுக்கு நான் சாப்பிடாமலே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாமலே இருக்க ஆரம்பிச்சேன். முடி சும்மா வாரா போக ஆரம்பிச்சது. சாப்பிடாம புரோட்டீனே சாப்பிடாததுனால எனக்கு சும்மா சரம் மாரியா போகும். அண்ட் இன்னொன்னு வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேஸ். என்னோட ஸ்கூல்ல வந்து ஒரு நாளைக்கு 3 எக்ஸாம் வைப்பாங்க. சோ படிக்கவே டைம் இருக்காது, தூங்கவும் டைம் இருக்காது. அதுலயும் எனக்கு முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிச்சது. அண்ட் என்னால இந்த பாலியோ கீட்டோ இருந்துட்டு வேற எதுவும் டயட்டும் பண்ண முடியல, ஒர்க் அவுட் எல்லாமும் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ என்னால பண்ண முடியல. என்னோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. பாலியோ கீட்டோ இருந்து வெயிட் லாஸ் பண்ண இது வந்து 10 கேஜிஸ் நான் பண்ணிட்டேன். லைக் எனக்கு வந்து 80 கேஜிஸ் போகணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா நான் 80 கேஜிஸ் போகல. 92 91லயே ஊசல் அடிக்கிட்டு இருந்தேன். சோ லெட்ஸ் சே 10 கேஜிஸ் நான் குறைச்சிட்டேன். ஆனா பாலியோல உங்களுக்கு வெயிட் சட்டுன்னு குறையும், ஆனா சட்டுன்னு ஏறும். சோ எனக்கு பயங்கரமா ஆயிருச்சு. 20 கேஜிஸ் போட்டுடுச்சு. நான் 105ல ஆரம்பிச்சேன்னா அப்படியே எனக்கு 113 ஆயிடுச்சு ஒரு வருஷத்துல. அதாவது நான் 12 ஸ்டார்டிங்ல இருந்தேன் இல்லையா, 12 எண்ட்ல என்னோட ஸ்கூல் முடியுது, நான் காலேஜ் போற டைம்ல என்னோட வெயிட் நான் பாக்குறேன் 113 114 இருக்கு. சோ நான் எப்படியாவது குறைக்கணும்னு நினைச்சு அந்த ஒரு 3 மந்த்ஸ் சம்மர் கேப் வரும்ல, அந்த மந்த்ல வந்துட்டு நான் யோகா சேர்ந்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு டெய்லி வாக்கிங் போவேன் 1 ஹவர் ஈவினிங்ல. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 8 பார்க் இருந்தது. அந்த 8 பார்க்குக்கு நான் டெய்லி வாக்கிங் போவேன். சோ இப்படி பண்ணியே எனக்கு வந்துட்டு நல்லா குறைஞ்சது. நான் வந்து ரொம்பலாம் குறைக்கல. அகைன் ஒரு 10 கிலோஸ் 12 கிலோஸ் குறைச்சிருப்பேன் ஒரு 3 மாசத்துல. ஒரு ப்ராப்பரா வீட்ல செய்யறத சாப்பிட்டுட்டு காலையில வாக்கிங், நைட்டு வாக்கிங், நடுவுல யோகா. சோ இந்த மாதிரி பண்ணியே நான் ஒரு 3 மாசத்துல குறைச்சிட்டேன். சோ காலேஜ் போகும்போது என்னோட வெயிட் 105. அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம்.
2020. ஏன்னா நான் நடுவுல இருந்த டயட்டுமே என்னால இருக்க முடியல. ஸோ 2020ல நான் மறுபடியும் டயட் இருக்கேன். லைக் ரொம்ப குண்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் டயட் இருக்கேன். என்ன டயட்ன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அதே கிணறு. பேலியோவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ளேயே குதிக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுட்டோமே, அந்த ஃபுட் எல்லாம் நமக்கு பிடிக்குதுல இருக்கலாம் அப்படின்ட்டு. பிப்ரவரி கூட தாண்டல. ஜான்வரி ஆரம்பிக்கிறேன். ஒரு ஃபியூ வீக்ஸ்லயே என்னால முடியல. சேச்சுரேட் ஆயிட்டேன். வாந்தி வர ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கையே வெறுத்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த டயட்ட நான் விட்டுட்டேன். பட் குறைஞ்சிருப்பேன். ஒரு 6 கிலோஸ் கிட்ட குறைஞ்சிருப்பேனோ என்னவோ. ஏன்னா பேலியோ இருந்தீங்கன்னா சட்டு சட்டுன்னு வெயிட் குறையுங்க. ஆனா உங்களால இருக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. நீங்க இருக்கீங்கன்னா ப்ராப்பரா உங்க பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நீங்க சீட் பண்ணாம இருக்கணும். ஏன்னா சீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அந்த டயட்ல. ஏன்னா மெயினா நம்ம அங்க ஃபேட் தான் நிறைய சாப்பிடுவோம். சோ சீட் பண்ணக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும். சோ நிறைய இருக்கு. இது சாப்பிடணும், அது சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. அதனால மறுபடியும் அந்த பேலியோ பக்கமே போகல அதுக்கப்புறம். சோ அதுக்கப்புறம் 2020 வருது. சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது என்ன வருஷம் அப்படின்ட்டு. லாக்டவுன், கோவிட் இயர். சோ அந்த இயர்ல தான் நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அடுத்த கட்ட டயட். சோ எப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அப்ப வந்துட்டு ஆன்லைனா மாத்திட்டாங்க எல்லாத்தையும். அண்ட் எனக்கு எக்ஸாம் நடக்குமா நடக்காதுன்னா தெரியல. அண்ட் எங்க வீட்ல எப்படின்னா, ஒண்ணு நீ படிக்கணும், இல்லைன்னா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி சரியா? 2மே என்னால முடியாது. நான் சொன்ன மாதிரி சோம்பேறித்தனம். சோ வீட்ல வந்து ஓபி அடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டயட்ன்னு சொல்லி ஓபி அடிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்றேன். நைட் எல்லாம் உட்காந்து படம் பார்ப்பேன். காலைல படுத்து தூங்குவேன். எங்க அம்மா ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டா, அம்மா அப்பதான் எனக்கு பசிக்காது. நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு ஒரு பொய் சொல்லுவேன். சோ இப்படியே விளையாட்டு போல ஆரம்பிச்சதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். எஸ். சோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நான் விளையாட்டு போல ஆரம்பிச்சேன். வீட்ல ஓபி அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சேன். சோ நான் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, அப்ப வந்துட்டு சும்மா பொய் சொல்லிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்ட்டு சீன் போட்டுட்டு இருப்பேன். ஆனா ஆக்சுவலி பண்ணல. அதுக்கப்புறம் என்னோட பெரியம்மா வந்து அவங்க ஒரு வொர்க்கிங் விமன். சோ அவங்க வந்து வாக்கிங் போணும், ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொட்டை மாடியில நடப்பாங்க. சோ சும்மா அவங்களோட துணைக்கு போனேன். அப்படியே நடக்க ஆரம்பிச்சேன். சோ அப்படியே நடக்க ஆரம்பிச்சு பார்த்தா எனக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வாவ்! வண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பரா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிச்சேன். 16:8. எஸ். 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், 8 ஹவர்ஸ் சாப்பிடுவேன். அந்த மாதிரி இருந்தேன். காலைல வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். ஈவினிங் வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். இதே மாரி ப்ராப்பரா ஏப்ரல்ல இருந்து ஆரம்பிச்சேன்னா, ஏப்ரல், மே, ஜூன். ஜூலை ஸ்டார்ட்டிங்னு வச்சுக்கலாம். ஜூலை ஸ்டார்ட்டிங், ஜூன் எண்ட். இந்த டைம்ல வந்து நான் மறுபடியும் என் வெயிட்ட பாக்குறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு என் வெயிட்ட பாக்குறேன். எனக்கு தெரியும் நான் ட்ரிபிள் டிஜிட்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணெல்லாம் மூடிக்கிட்டேன். மூடிக்கிட்டு எங்க அக்காவை சொல்றேன். அக்கா வந்து சப்போஸ் 3 டிஜிட்ல இருந்ததுன்னா நீ என்கிட்ட சொல்லாத. நல்லா ஞாபகம் இருக்கு. 3 டிஜிட்ல இருந்தா சொல்லாத. டபுள் டிஜிட்ல இருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்றேன். பத்தாவ சொல்ற அதுக்கு 98ல இருக்க அப்படின்ற. எனக்கு ஒரே சந்தோஷம். எவ்வளோ பல வருஷம் கழிச்சு நான் 98ல இருக்கேன். அது ஒரு ஹெவி வெயிட் தான். ஆனா எனக்கு அது ரொம்ப ஏன்னா பல வருஷம் கழிச்சு ட்ரிபிள் டிஜிட்ல இருந்து டபுள் டிஜிட் பாக்குறேன். இதுதான் நம்ம டயட். அவ்வளவுதான் நம்ம தான் இனிமே அப்படின்னு ஒரு ஆணவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் சர்ற மாதிரியா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்தேன். வாக்கிங் போனேன். ப்ராப்பரா சாப்பிட்டேன். என்னோட லக் இன்னொரு விஷயம் என்னன்னா லாக்டவுன் இல்ல. சோ வந்துட்டு நமக்கு சாக்லேட்டு, கேக்கு, ஐஸ்கிரீம் எதுவுமே கிடைக்காது. வீட்டு சாப்பாடு தான். 2 பிளேட் சாம்பார் சாதம் சாப்பிட்டாலுமே எனக்கு வெயிட் போடல. ஏன்னா வீட்டு சாப்பாடு. கரெக்ட்டா? நான் வாக்கிங்கும் போயிட்டு ஃபாஸ்டிங்கும் இருக்கிறதுனால எனக்கு வெயிட் போடல. என்னோட வெயிட் குறைய ஆரம்பிச்சது. நான் இன்னும் இது பண்ணி நான் டைம் எல்லாம் ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். 16:8 இருந்தேன்னா, அதுக்கப்புறம் 18:6 இருக்க ஆரம்பிச்சேன். சோ அந்த மாதிரி டைம் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி பயங்கரமா ப்ராப்பரா செம்மையா இருக்க ஆரம்பிச்சேன். நம்ப மாட்டீங்க ஏப்ரல் ஆரம்பிச்சேன்னா, ஏப்ரல்ல இருந்து நவம்பருக்குள்ளார 20 கிலோஸ் குறைச்சிட்டேன். மாசா இருந்தது. லைக் அதுக்கப்புறம் கடவுள் வச்சாரு பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி லாக்டவுன ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ லாக்டவுன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் லாக்டவுனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பயங்கரமா சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். டயட், ஒர்க் அவுட் எல்லாம் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணல. வாக்கிங். சோ டயட், வாக்கிங் எல்லாம் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. சோ நான் எதுவுமே ஒழுங்கா இல்ல. அண்ட் சூப்பரா வெயிட் ஏறிடுச்சு. பட் இதுல பியூட்டி என்னன்னா, எனக்கு 1 வருஷம் தாண்டியும் என்னோட வெயிட் ஏறல. ஏறலன்னா, நான் வந்து 20 கிலோஸ் குறைச்சேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நான் 80ஸ்ல போலங்க. 80ஸ்ல போகணும்னு எனக்கு ஆசை. சோ நவம்பர் 2020ல கூட என்னோட வெயிட் 80ஸ்ல போகல. 91லயே ஊசலாடிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த 1 இயர்ல 5 கிலோ தான் ஏறியிருக்கும். லைக் நெக்ஸ்ட் இயர் நவம்பர் வரைக்குமே நான் ஒரு 5 கிலோ தான் போட்டிருப்பேன்.
இட் வாஸ் அ ஒர்ஸ்ட் பேஸ் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையில அவ்வளோ ஒரு கேவலமான இல்ல ஃபேஸ் இருந்தது இல்ல. ஏன் நான் வந்துட்டு என்னால டயட் எல்லாம் ஒழுங்கா இருக்க முடியலன்னா, வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. ஐ see you next வீடியோ. கண்டிப்பா இதுக்கப்புறம் மெயின் பிக்சரே இதுக்கப்புறம் தான். ஐ see you next வீடியோ. பை.